வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி மூமெண்ட், அதாவது பக்தி யூனிட் 2ல் இருக்கக்கூடிய டாபிக் இது. ஓகேங்களா? ஸோ பக்தி இயக்கத்தை பற்றி வந்துட்டு ஒரு டீட்டெயில்டாக பார்ப்போம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? வட இந்தியாவில் வந்து பக்தி இயக்கம் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, தென்னிந்தியாவில் வந்து பக்தி இயக்கம் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் வந்து பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி வந்து ஆன்லைனில் சென்ட் பண்ணுறோம். 2500 கொஷின்ஸ் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து 20 டெஸ்ட் நடக்கும். மிக்ஸ்ட் ஆஃப் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 10 டெஸ்ட் நடக்கும். ஃபுல் டெஸ்ட் வந்து 800 கொஷின்ஸ் நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் டீம்ஸ் வந்து பிரிச்சுருக்கோம் தனித்தனியாக. தென் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுக்கு மேலே ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஜிபே பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணால் உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டு நாங்கள் என்னென்ன டீச் பண்ணுறோமோ செப்டம்பர்லேருந்து அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். பக்தி இயக்கம் என்பது இந்தியா துணைக்கண்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தோன்றிய ஒரு பரந்த மத இயக்கம் ஆகும். ஸோ பக்தி இயக்கம் அப்படின்னும் போது அது வந்து மேக்சிமம் மத இயக்கமாக தான் இருக்கும். இப்போ எப்படி ஆங்கிலேயர்கள் வந்து கிறிஸ்டியனரி மிஷனை வந்துட்டு புதுசாக வந்து நிறைய பேர் வந்துட்டு வளர்த்தாங்களோ கிறிஸ்டியனியா, அதே மாதிரி பக்தி இயக்கம்ன்றது மதம் சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ மதம் சார்ந்ததுன்னா சைவம், வைணவம், இந்த மாதிரி ஜெயினிசம், புத்தம், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ரிலிஜியஸ் வந்து சம்மந்தப்பட்டதா பக்தி இயக்கம். இதன் தொடக்கம் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் கிபி 6ஆம் நூற்றாண்டில் நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்களின் வருகையுடன் தொடங்கியது. ஸோ இப்போ இந்த பக்தி இயக்கம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது எப்போ தொடங்குச்சு, எதனால் தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்தி இயக்கம் வந்து எக்ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் அப்படின்னு குறிப்பாக சொன்னால் எங்கே எக்ஸாக்டாக தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நாயன்மார்களும் ஆழ்வார்களுடைய வருகையை தொடங்கியது தான் வந்து இந்த பக்தி இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்தி இயக்கம் எப்போ தோன்றுச்சுன்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா, 6ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. இந்த இயக்கம் வட இந்தியாவிற்கு பரவி 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகளில் உச்சத்தை அடைந்தது. பாருங்க, தமிழகத்தில் வந்து நாயன்மார்கள் ஆழ்வார்கள்னு சொல்லும் போதே 6ஆம் நூற்றாண்டே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் வட இந்தியாவில் ஸ்ப்ரெட் ஆகி கிட்டத்தட்ட 10 நூற்றாண்டுகள் வந்துட்டு வித்தியாசத்தில் 15 16ஆம் நூற்றாண்டுகள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வட இந்தியாவில் ஒரு பீக்கை வந்து தொடுது ஆக்சுவலாக பக்தி இயக்கம். ஓகேங்களா? ஸோ பக்தி இயக்கத்தின் மைய கருத்து ஒரு தனிப்பட்ட கடவுள் மீது அன்பு, பக்தி மற்றும் முழுமையான சரணாகதி செலுத்துவதாகும். நீங்கள் இந்த சீர்திருத்தங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராஜா ராம்மோகன் ராய்லாம் வருவாங்க பார்த்தீங்களா, ஆத்ம சபா நிறைய வந்துட்டு சபாஸ்லாம் கொண்டு வருவாங்க, பிரம்ம சபா, பிரம்மஞான சபான்னு சொல்லிட்டு. அதில் வந்து என்ன கருத்து இருக்குமோ அது டைரக்ட் ஆப்போசிட் கருத்து தான். அவங்க வந்து சிலை வழிபாடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே கடவுள், இப்போ வந்து சைவம் அப்படின்னா சிவன், ஆழ்வார்கள் அப்படி வைணவம் அப்படின்னா வந்து விஷ்ணு, கிருஷ்ணா, அது அவருடைய அவதாரங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கடவுளுடைய அன்பை வந்து குறிக்கிறது தான் வந்துட்டு பக்தி இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயே சரணாகதி அடையிறது தான் வந்துட்டு பக்தி இயக்கம். எக்ஸ்பெஷலி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீராபாய் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மீராபாய் வந்து ஒரு மன்னருடைய மகள், அதாவது ஒரு இளவரசி. அவர்கள் கிருஷ்ணரின் மீது கொண்ட காதலால், பக்தியால் கிருஷ்ணர்கிட்டயே சரணடைந்தே உயிர் துறப்பார்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த அன்பின் உச்சக்கட்டம் தான் வந்து பக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பக்தி இயக்கம் தோற்றமும் வளர்ச்சியும் அதை பார்க்கலாம். ஓகே, தென்னிந்திய தோற்றத்தின் புள்ளி. பல்லவர் காலத்தில் 600 முதல் 900 கிபி தமிழகத்தில் சைவம், அதாவது சிவன் வழிபாடு, வைணவம், விஷ்ணு வழிபாடு என 2 பிரிவுகளாக பக்தி இயக்கம் வளர்ந்தது. இந்த இயக்கம் சடங்கு சார்ந்து பிராமண மேலாதிக்கத்தையும் சாதிய பாகுபாடுகளையும் எதிர்த்து ஒரு சமூக மத புரட்சியாக உருவெடுத்தது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி இயக்கம் வந்து எந்த காலகட்டத்தில் தொடங்குதுன்னு பார்த்தோம், 6ஆவது நூற்றாண்டில் தமிழகத்தில் குறிப்பாக பக்தி இயக்கம் தோன்றியது அப்படின்னு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது என்னென்னா, யாருடைய காலகட்டத்தில் வந்து பக்தி இயக்கம் வந்து உச்சியை அடைந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பல்லவர் காலத்தில். எக்ஸ்பெஷலி எந்த கிபி நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 முதல் 900 வரை. ஓகேங்களா? தமிழகத்தில் வந்து ஒரு உச்சி அடையுது அப்படின்னு சொல்லலாம் பல்லவர் காலத்தில். இந்த பக்தி இயக்கமானது சைவம் வந்து இருக்கவங்க சிவனையும், வைணவம் வந்து விஷ்ணுவையும் கும்பிடுவார்கள். அது மட்டும் இல்லாமல் சைவம் வந்து நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் இருப்பார்கள். அதே போல் ஆழ்வார்கள்னு பார்த்தீங்கன்னா வைணவத்தில் வந்து 12 ஆழ்வார்கள் இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் டீகோட் பண்ணியிருக்கேன், இல்லை வந்து போல்டு பண்ணியிருக்க வேர்டனா கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கலர் பண்ணியிருக்க வேர்டோ, போல்டு பண்ணியிருக்க வேர்டோ, ஏன்னா அது முக்கியமான வேர்டு. ஓகேங்களா?
ஸோ வந்து 2 பிரிவுகளாக இருந்ததுன்னு சொல்றாங்க. இது சடங்கு சார்ந்த பிராமண மேலாதிக்கத்தையும் அதாவது நீங்க பிராமணாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமின்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது வந்து வேதிக் ரிலிஜியஸ்லேருந்து நீங்க படிச்சிருப்பீங்க. வேதிக் லிட்ரேச்சர்லேருந்தே. நம்ம ரிக்வேத காலத்தில கூடமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து சம உரிமை குடுப்பார்கள். பெண்கள் கல்வி செல்வார்கள். அது மட்டும் இல்லாம பெண் கல்வியிலேயே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, புலவர்கள்லாம் வந்து இருப்பாங்க பெண் கல்வியில. ஓகேங்களா? அபாலா அந்த மாரி நெறைய புலவர்கள்லாம் வந்து பெண் கல்வி வந்துட்டு ரிக்வேதத்தில இருப்பாங்க. ஆனா, பிற்காலத்தில வந்து ரிக்வேதம் முடிஞ்சு இந்த பின்னர் கால வேத காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர்களுடைய சடங்கின் காரணமாக பொதுமக்களும், பெண்களும் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவார்கள். ஏன்னா வந்து நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் மேலாதிக்கம் காமிப்பாங்க. அதனால அந்த சடங்கு சார்ந்த பிராமண மேலாதிக்கத்தையும், சாதிய பாகுபாடுகளையும் எதிர்த்த ஒரு சமூக மத புரட்சியா உருவானது தான் பக்தி இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க பல்லவர் காலத்துல. சரி நாயன்மார்கள்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த நாயன்மார்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான வந்து வழிபட்டு பக்தி பாடல்கள் இயற்றியவர்கள் தான் நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும். இதுல வந்து 63 நாயன்மார்கள் இருக்காங்க. குறிப்பிட்ட முதல் 4 வந்து ரொம்ப முக்கியமானவங்க ஆக்சுவலா. இந்த கொஸ்டின் வந்து நெறைய டைம் கேட்டிருக்காங்க. ஈவன் டிஎன்பிஎஸ்சில கூடமே கிரானாலாஜிக்கல் ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. யார் முதல்ல வருவா? யார் பின்னாடி வருவான்னு. அப்புறம் ஆழ்வார்கள், நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா, அரிகேசரி இருக்காரு பார்த்தீங்களா? அவர வந்து யார் வந்து மதத்துக்கு மாத்துனாங்க? சைவம், சமணம் அந்த மாரி மதத்துக்கு மாத்துனாங்க. மகேந்திரவர்மன வந்து யார் வந்து மாத்துனாங்க? அந்த மாரி இப்ப திருநாவுக்கரசர் இருக்காரு, திருஞான சம்பந்தர் இருக்காரு. இவங்கலாம் மாத்துனாங்கன்னு சொல்லிட்டு சில வேர்ட்ஸ்லாம் படிப்பீங்கள்ல. இந்த அரசர வந்துட்டு இவங்க இந்த மதத்துக்கு கன்வே பண்ணாங்க. அதுவும் பக்தி இயக்கம் டாபிக்ல வரும் ஓகேங்களா? ஸோ பல்லவர்ல ஸ்ரீ மகேந்திரவர்மன் அந்த டாபிக்கும் வரும், இதுலயும் வரும். ஸோ அந்த மாரி யார மாத்துனாங்க? அரிகேசரி அந்த மாரிலாம் யார வந்துட்டு மாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்குவோம். அதேபோல வந்துட்டு இவரு இருப்பாரு பார்த்தீங்களா? முன்னாடி வந்துட்டு இருக்கும்போது ஜெயினிசம்லேருந்து ஒருத்தர் வந்து கன்வே ஆகுவாரு. ஸோ அந்த மாரி எந்தெந்த மதத்துக்கு மாத்துனாங்கன்றத படிச்சுக்கோங்க. ஸோ இருந்ததாக நம்பப்படுகிறது. அவர்களின் அப்பர் அதாவது திருநாவுக்கரசர், சம்பந்தர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் மாணிக்கவாசகர் ஆகியோர் முக்கியமானவர்கள். இவர்களின் பாடல் திருமுறை என்று தொகுக்கப்பட்டது. அதாவது திருநாவுக்கரசர் என்ற அப்பரும், சம்பந்தர் என்ற திருஞான சம்பந்தரும், சுந்தரர் என்ற சுந்தரமூர்த்தியும் மற்றும் மாணிக்கவாசகர் இவங்களுடைய பாடல்களை வந்து என்னவா தொகுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமுறை அப்படின்னு தொகுத்திருக்காங்க. ஆழ்வார்கள் பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவை போற்றி பக்தி பாடல்களை பாடுபவர்கள் ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. 12 ஆழ்வார்கள் இருக்காங்க ஓகேங்களா? இவர்களுடைய பாடல்கள் வந்து 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாதமுனியால் தொகுக்கப்பட்டது 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் விஷ்ணு அதாவது பெருமாள் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அந்த விஷ்ணுவுடைய அவதாரத்தை பற்றி பேசுறது வைணவம் பற்றி பேசுறது தான் 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் மற்றும் திருமங்கை ஆழ்வார் இவங்களாம் ரொம்ப முக்கியமான குறிப்பிடத்தக்கவன்னு சொல்லியிருக்காங்க. பூதத்தாழ்வார், பெரியாழ்வார் இவங்களும் முக்கியம் தான் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மூவர் யார் ஆழ்வார்கள் அப்படின்னு கூட கேட்கலாம். பக்தி இயக்கத்தில் இருந்து தொடக்க கால தலைவர்கள் பிராந்திய மொழியான தமிழில் தங்கள் பாடல்களை இயற்றின. அதாவது பக்தி இயக்கத்தில் தொடக்க காலத்தில் என்ன ஆகுதுன்னா, சமஸ்கிருதத்திலலாம் வந்துட்டு இந்த பக்தி இயக்கம் வந்து பரவலாகலை. ஸோ பல்லவர் காலம் அப்படின்னும் போது என்ன ஆகுனா காஞ்சிபுரம். ஸோ தமிழில் தான் அந்த பாடல்கள் இயற்றாங்க. கடவுளை மக்களிடையே கொண்டு சென்றனர். இது சமஸ்கிருதத்தின் ஆதிக்கத்தை குறைத்தது. ஸோ எப்போ வந்து பக்தி இயக்கம் வந்து தமிழகத்தில் பல்லவர் காலத்தில் கிபி 600 முதல் 900 வரை இன்க்ரீஸ் ஆச்சோ, அப்போ பீக்கில் வந்துச்சோ அந்த டைமில் வந்து அதாவது திருநாவுக்கரசராகட்டும், திருஞான சம்பந்தராகட்டும், இந்த பக்கம் ஆண்டாள் ஆகட்டும், மற்றவர்களாகட்டும், பெரியாழ்வாராகட்டும் யாராகினும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழில் வந்துட்டு டேரெக்டாக சொல்கிறதுனால நம்ம லாங்குவேஜில் கற்றுக்கும் போது ஒரு பூரிப்பு, ஒரு கூஸ்பம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தமிழுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிறாங்க. அப்போ சமஸ்கிருதம் ஆட்டோமேட்டிக்காக பக்தினா சமஸ்கிருதத்தில் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும் பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைகள் வந்து அதிகமாகுது. அப்படின்னா என்னென்னா, ஆதிக்கம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ தென்னிந்தியாவில் இப்படி பரவுச்சுன்னு பார்த்துட்டோம். அப்போ வட இந்தியாவில் எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, தெற்கிலிருந்து வடக்கிற்கு பரவிய பக்தி இயக்கம். ஸோ பாருங்கள், சத்தன் சைடு அதாவது நம்ம சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழகம், ஆந்திரா. ஸோ அங்கேருந்து வந்தது தான் வந்துட்டு பக்தி இயக்கம் வட இந்தியாவில் பரவுதுன்னு சொல்கிறாங்க. பல புதிய வடிவங்களை எடுத்தது. ஸோ இப்போ நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கேம் இருக்கும் சின்ன வயசில், ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் தான் ஆக்சுவலாக வந்துட்டு. அது வந்து சைக்காலஜிக்கலாக எப்படி விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு,
ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிக்க வச்சுக்குவோம். நம்ம கூட வந்துட்டு ஸ்கூல்ல விளையாடிருப்போம். டீச் பண்ணியிருப்போம் நம்மளே. ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு 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 சென்டென்ஸ சொல்றோம். ஓகே. அந்த சென்டென்ஸ் நழுவி என்ன ஆகும்னா, கடைசி ஸ்டூடெண்ட் கிட்ட வரும்போது வேற ஒரு வார்த்தையா உருமாறும் பார்த்தீங்களா? அந்த மாரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கிலிருந்து வடக்கு பரவிய போது அந்த பக்தி இயக்கம் வந்து பல பரிணாமங்களையும், பல வடிவங்களையும் எடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. எஸ்பெஷலி கிபி 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வட இந்தியாவுல வந்து சூஃபிசமும், இஸ்லாம் மதமும் வந்து வருகை புரிந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பக்தி இயக்கமானது இங்கு இந்துக்களிடையே தோன்றிய பக்தி இயக்கம் தெற்கில் போக வடக்கில் 14ஆம் நூற்றாண்டில் சூஃபிசமும், இஸ்லாமியும் வருகை வந்து அதிகரித்ததுன்னு சொல்றாங்க. ஸோ ஓகே இந்த பக்தி இயக்கம் வந்து பரவலா அங்க இருந்தது. அப்போ முக்கியமானவங்கள் வந்து யாரா இருந்திருக்கணும்ல வட இந்தியால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி நம்ம தென்னிந்தியாவுல நாயன்மார்களும், ஆழ்வார்களும் 63 நாயன்மார்களும், 12 ஆழ்வார்களும் பார்த்தோமோ, இந்த கொஸ்டின் 2008, 9 கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை நாயன்மார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. மாணிக்கவாசகரை பத்தி. ஓகேங்களா. அழுது அடியுரித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஒரு ஆக்சுவலாக அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ராமநாதர் பற்றி கேட்டிருப்பாங்க. அவர் வந்து அத்வைதம் ஃபாலோ பண்ணாரா, இல்லை சங்கரை வந்து அத்வைதம் ஃபாலோ பண்ணாரா, துவைதம் ஃபாலோ பண்ணாரா, அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் நோட்டபிள் பண்ணி படிச்சுக்கணும். அத்வைதம் ஃபாலோ பண்ணாங்க, துவைதம் ஃபாலோ பண்ணாங்களா, அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ ராமநாதர் இவர் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில். வட இந்தியாவில் பக்தி இயக்கத்தின் முன்னோடியாக கருதப்படுகிறவர் யார்னா ராமநாதர். அவர் ராமர் மற்றும் சீதையை வழிபடுவதை மையமாக கொண்டார். அவர் சீடர்களாக பல்வேறு சமூக பின்னணியை சேர்ந்தவர்களாக ஏற்றுக்கொண்டார். ஸோ வட இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதர். அந்த ராமநாதர் வந்து யாரை வழிபடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமரையும் சீதையும் வழிபடுகிறார்கள். அவர் மையமாக கொண்ட கடவுள் பார்த்தீங்கன்னா ராமரும் சீதை தான். அவர்களுடைய சீடர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை தான் சீடராக எடுத்துப்பேன் அப்படின்லாம் சொல்லாமல் பல்வேறு சமூகங்கள், பல்வேறு சமுதாயங்கள்லேருந்து வந்தவங்களையும் சீடராக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா ராமநாதர். இந்த கேள்வி எப்படி கேட்கக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூற்று காரணங்களை கேட்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்துட்டு ராமநாதர் வந்து அவருடைய சீடர்களை பல்வேறு சமூக பின்னணியை சேர்ந்தவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. அப்போ தப்பு. ஸோ ஏற்றுக்கொண்டார்ன்றதை கரெக்டாக. ஸோ இப்படி தான் படிக்கணும். நீங்கள் ஒரு 5 to 6 லைன் படித்தாலும் கூற்று காரணமாக நீங்கள் வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒருத்தர் கபீர். ராமநாதரின் சீடர் தான் கபீர். இப்படி எப்படி கேட்பாங்க, ராமநாதர் சீடர் யார், இல்லை கபீருடைய குரு யார், அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா. இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்திய ஒரு முக்கியமான துறவி. அவர் உருவ வழிபாட்டை எதிர்த்தார் மற்றும் கடவுள் ஒருவரே என போதித்தார். தோஹாவனா அப்படின்னா என்னன்னா 2 வரி கவிதைகள் மூலம் தன் கருத்துக்களை பரப்பினான். ஸோ கபீர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதருடைய சீடர். ஓகேங்களா. இவர் என்ன பண்ணுறாரு வந்துட்டு வெறும் இந்துவையும் முஸ்லீமையும் தனித்தனியாக வந்து இது பண்ணாமல் இந்து முஸ்லீமோட யூனிட்டி, அதாவது ஒற்றுமையை வந்து வலியுறுத்துறாரு. அந்த ஒற்றுமையை வலியுறுத்தி என்ன பண்ணுறாருன்னா தோஹா அப்படின்னு சொல்லிட்டு, தோஹானா ஒன்றும் இல்லை 2 வரி கவிதைகள்னு சொல்லுவாங்க. அந்த தோஹாவை எழுதி மக்களிடம் வந்து ரொம்ப வந்து கருத்தை வந்து பரப்புறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதன் மூலம் கருத்தை பரப்புகிறார். எப்படி இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழகத்தில் பாரதியார் வந்து தன் கவிதைகள் மூலம் வந்துட்டு அனைவருக்கும் தேசிய பற்று வந்துட்டு உருவாக்குவாரோ, அதே மாதிரி கபீர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தோஹா அப்படின்றத ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா. அந்த தோஹா 2 வரி கவிதைகளை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, மக்களுடைய கருத்துக்களை வந்து பரப்புறாருன்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. கடவுள் அப்படின்றவங்க ஒருத்தர் தான், ஆனால் வந்து அவங்களுக்கு உருவ வழிபாடு வந்து எதிர்க்கிறார். ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து இந்த சில ராஜாராம் மோகன் ராய் 1828களில் வந்து சமாஜத்தை உருவாக்கி கடவுள் வந்துட்டு இருக்காங்க, ஆனால் வந்து உருவ வழிபாடு இல்லைன்னு எதிர்த்தாரோ, அதே கொள்கையை 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் வந்து கபீர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஐ மீன் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இப்படி எப்படி கேட்கலாம்னா, யார் வந்து கடவுள் உருவ வழிபாட்டை வந்து எதிர்த்தார்கள் அப்படின்ற கேள்வி வரலாம். ஓகேங்களா. இல்லைனா வந்து தோஹா அப்படின்னா யார் வந்து உருவாக்குனது அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் குருநானக் சீக்கிய மதத்தின் நிறுவனர். உங்களுக்கே தெரியும் சீக்கிய மதத்தை நிறுவார். ஜெயினிசத்தை வந்து ரொம்ப முக்கியமான தீர்த்தங்கரர்களில் இவர் முக்கியமானவர் அப்படின்னு சொல்லிட்டு. கபீர் போல அவரும் உருவ வழிபாட்டையும் சடங்குகளையும் எதிர்த்தார். ஸோ பாருங்கள், சடங்குகள் அப்படின்னும் போது சூப்பர்ஸ்டிஷன் நிறைய கொண்டு வருவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய இப்போ எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு பூசாரி இருக்காங்க அப்படின்னா பெண் பூசாரி மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க, ஏன்னா ஆண்கள் தான் இருப்பாங்க. ஸோ வந்து இந்த பிராமணிசம் வந்ததுக்கப்புறம் வேதிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேதங்கள் வளர 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 பெண் அடிமைத்தனம் அதிகமானது, பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்படுவார்கள். அந்த காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வந்து இப்போ பாரதியார் கூடமே பாருங்கள், அவர் வந்துட்டு ஒரு
இந்த சமூகத்தை பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் அங்க இருக்கும் வந்துட்டு இது பண்றதுலாம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சது என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஒய்ஃப வந்துட்டு வெளியில கூட்டு வராங்க. நீங்க அந்த பாரதியார் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த தெருவுல இருக்கவங்கள ஒரு மாரி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாரி வந்து அந்த சமூகத்தில இருக்கவங்க நெறைய பேர் ஆக்சுவலா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ராஜாராம் மோகன் ராய் ஆகட்டும், அது வந்து சதி சிஸ்டம் வந்து அவங்களுடைய அண்ணனுடைய ஒய்ஃப் வந்துட்டு இறந்துருவாங்க. அண்ணியார் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு, இல்ல இந்த மாரி வந்து பண்ணக்கூடாது. அண்ணியார் இறக்க மாட்டாங்க. அண்ணியார் வந்துட்டு இந்த சதி சிஸ்டம்ல கொண்டு போணுன்றதுனால தான் வில்லியம் பென்டிக் கூட சேர்ந்து என்ன பண்ணுவாருன்னா போராடுவாரு. ஸோ அந்த பிராமண மக்கள் வந்து நெறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க பொதுமக்களுக்கு. இருப்பினும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நெறைய வந்து சூப்பர்ஸ்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. சதிலாம் ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஆக்சுவலா வந்துட்டு ஓகேங்களா. ஆனா ரிக்வேத காலத்தில பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ஆண் வந்துட்டு மேபி வந்து இறந்துட்டாங்க. அந்த பெண் கல்யாணம் பண்ண ஆண் இறந்துட்டாங்கன்னா, அந்த சதி சிஸ்டம்லாம் இல்லவே இல்ல ஆக்சுவலா. ரிக்வேத காலத்தில இல்ல. அவங்க வந்து இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம். மறு திருமணம் வந்து ஆதரித்தார்கள். இல்லைன்னா அவங்க இஷ்டம் பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஆரியர்கள் வருகைக்கு பின்னாடி மொத்த தலைகீழா மாறி, அவங்க சொன்ன ஒரு சிஸ்டம் அப்படின்ற மாரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டோம் ஓகேங்களா. ஸோ குருநானக் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, சீக்கிய மதத்தின் நிறுவினர் அப்படின்னு தெரியும். இவருமே கபீர் போல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருவ வழிபாடும் வந்துட்டு நான் எதிர்க்கிறேன். சடங்குகளும் வந்து எதிர்க்கிறேன்னு சொல்றாரு. ஆனா கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான். அது விஷ்ணுவா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், இல்ல ஒரே ஒருத்தர் ஒரு ஒரு நேச்சரா கூட இருக்கலாம். நெருப்பு, ஆகாயம் அந்த மாதிரி ஒருத்தரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அவர் மனிதர் வடிவம் எடுக்காதவர் என்று கருத்தை பரப்பினார். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. குருநானக் என்ன சொல்றாருன்னா, கடவுள் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு மனிதர் அப்படின்ற உருவத்தையே எடுக்காத ஒருத்தர் தான் கடவுளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றார். அவர் எந்த எந்த உருவத்தில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் மனிதனுடைய உருவத்தில் வந்து எடுக்காதவர் கடவுள் அப்படின்ற கருத்தை பரப்புறாரு. நீங்க ஒரு சீரியல் ஆக்சுவலா வந்துட்டு எங்க வீட்லலாம் பார்ப்பாங்க. எங்க அத்தை வீட்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த கலர்ஸ் தமிழ்ல சிவன் சிவசக்தின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் அந்த ஜலந்தரன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவாங்க. அப்பதான் சும்மா ஜஸ்ட் ஒரு 2 நாள் பார்க்கும்போது பார்த்தேன். அதில பார்த்தீங்கன்னா சிவனுடைய அந்த நெற்றிக்கண்லேருந்து ஏதோ சம்திங் உருவான ஒருத்தரா இருப்பார் ஜலந்தரன் வந்துட்டு. ஸோ அந்த மனித உருவத்தலாம் பார்க்கும்போது நமக்கே வந்து நம்ம ராமாயணம் சின்ன வயசுல அந்த அனுமந்து அதெல்லாம் பார்ப்போம்ல சின்ன வயசா இருக்கும்போது. அப்போலாம் பார்த்தா வந்து நான்லாம் என்ன நினச்சிட்டு சரி ஓகே இந்த மாதிரி தான் ஒரு உருவம் எடுத்திருப்பாங்க போல கடவுள் அப்படின்னு. நம்ம போக போக லேட்டர் டேஸில் நம்மளே உருவம் கொடுத்தோன்றது நமக்கு அப்போ அந்த மெச்சூரிட்டி நமக்கு இருக்காதுல்ல. இப்போ விநாயகருக்கு வந்து ஒரு கதை வந்து கேள்வி கதை கேள்வி ஞானமாக வந்துட்டு இல்லைன்னா கேள்வி வழியாக வந்து செவி வழியாக வந்த ஒரு கதையாக இருக்கலாம் மேபி. ஏன்னா வந்து மஞ்சளில் பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதை வந்துட்டு கலைச்சிருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து கோவத்தில் வந்துட்டு நீ வந்து இது பண்ண மாட்டேங்கிறேன்னு சிவன் வந்து கேட்பார். விநாயகரை வெட்டிடுவாங்க. அதனால் வந்து இந்த திசைக்கு போங்க ஒரு தலை இருக்குன்னு சொன்னோடனே ஒரு யானை வந்து இறந்து கிடக்கும். அந்த தலை எடுத்து வந்து விநாயகருக்கு வைப்பாங்க. ஸோ என்னன்னா இந்த மாதிரி ஒரு செவி வழியாக அந்த தகவல் வைத்து நம்மளே சிற்பங்களும் உருவங்களும் வந்து உருவாக்கினோமே தவிர இது உண்மை அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க. மகாபாரதம் நடந்தது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. மேபி ஈவன் நான் கூட நம்புறேன். நான் குருஷேத்திரம் போனமோ நிறைய அந்த மாதிரி கதை கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போய் அந்த இடத்துல வந்து பிளேஸை விசிட் பண்ணும்போது மேபி நமக்கு அது உண்மைன்னு தெரியலாம். ஆனால் வந்து மனித உருவம் இருந்தாங்களான்றது எனக்கே டவுட்டாக தான் இருக்கும். நிறைய டைம் வந்து எப்படி இப்படி இருந்திருப்பாங்க, எப்படி மக்களோட வந்து வாழ்ந்திருப்பாங்க அப்படின்லாம் யோசிப்பேன். பட் ஆனால் நமக்கு மகாபாரதம் வந்து விஜய் டிவியில் போடும்போது நானே வந்து பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸ் அப்பா எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். ஸோ உங்களுடைய கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். குருநானக் சொன்னது வந்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக கான்ட்ரவர்சியாக இல்லை வந்து ஒத்துக்கக்கூடியதா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்தது போடலாம். சூர்தாஸ் ஓகேங்களா. சூர்தாஸ் அப்படின்னா அவரும் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பக்தி இந்த இயக்கத்தை வந்து பரப்புறவர் தான் சூர்தாஸ். கிருஷ்ண பக்தியில் மூழ்கிய கவிஞர். இவர் வந்து ஒரு கவிஞரும் கூட. அவர் சூர்சாகர் என்ற நூலை இயற்றினார். இப்படி கேட்கலாங்க. சூர்தாஸ் என்பவர் எந்த நூலை இயற்றினார், இல்லைனா சூர்சாகர் நூலை இயற்றியவர் யார், இல்லை அவர் வந்து கவிஞரா, யாரின் மீது பற்று கொண்டார்? கிருஷ்ணரின் மீது. கண்ணால் பார்க்க முடியாதவராக இருந்தாலும் கிருஷ்ணர் மீதான அவரது பக்தி பாடல்கள் இன்றும் பேசப்படுகின்றன. அப்போ கண்ணால் பார்க்க முடியாதவராக இருந்தாலும்னா கண் அவருக்கு வந்து தெரியாதுன்னு அர்த்தம் சூர்தாஸ்க்கு ஓகேவா. அப்படி இருப்பினும் அவர் ஒரு கவிஞராக இருந்திருக்காரு. கண்ணால் காண முடியலன்னா ஞானத்தால் காணுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த புலவர்கள் கவிஞர்களாக சொல்லுவாங்க கண்ணால் பார்க்க முடியாது கடவுளை, ஞானத்தால் வந்து நம்மளால் வந்து உணர முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தமாரி மேபி உணர்ந்திருக்கலாம் அவர். ஸோ கிருஷ்ணரின் மீது கொண்ட காதல்னால, அதாவது காதல்னு சொல்ல முடியாது, அன்பின் காரணமாக என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு அவருடைய வந்துட்டு பக்தி பாடல்கள் நிறைய வந்துட்டு இயற்றுறாரு. இன்றளவும் சூர்தாஸோடைய பக்தி பாடல்கள் பேசப்படுகின்றன வட இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ துளசிதாஸ். இந்த துளசிதாஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்சுவலாக ஓகேங்களா. ராமர் பக்தியில் சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ராமர் பக்தியிலே சிறந்தவர். அப்போ ராமர் மீது பல பேர் பற்று
பற்று கொண்டிருக்கலாம். நம்ம முதல்ல பார்த்த ராமநாதர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர்களும் ராமர் மீதும் சீதை மீதும் பற்று கொண்டவர் தான். ஓகேங்களா. ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருமே காளி தேவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய மறு உருவம் தான் வந்துட்டு சாரதா தேவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு தோன்றும் பார்த்தீங்களா, ஒரு ஆழமான நம்பிக்கை உருவாகும் அந்த கடவுளின் மீது. அந்த கடவுளுடைய ஒரு ஏதோ ஒரு அனுகிரகம் மேபி கிடைச்சிருக்கலாம் அவங்களுக்கு. இல்லைனா ஏதோ ஸ்பார்க் இருந்திருக்கலாம். அதனால வந்து பேசியிருந்திருக்கலாம். ஸோ ராமர் பக்தியிலே சிறந்தவர் யாருன்னா துளசிதாசர். அவர் ராமசரித்மானஸ் என்ற நூலை இயற்றினார். இந்த கேள்வி பிஜிடிஆர்பியில் முன்னாடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. எப்படின்னா யார் வந்து ராமசரிதமானஸ் அப்படின்ற நூல் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே ஆப்ஷனில் வந்து கபீர், துளசிதாசர், சூர்தாஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசிதாஸ். ஓகேங்களா. ராமசரித்மானஸ் அப்படின்ற ஒரு நூலை இயற்றியிருக்காரு. இது ராமாயணத்தின் ஒரு புதிய பதிப்பாக கருதப்படுகிறது. இந்த நூல் இந்தி மொழியில் எழுதப்பட்டது. இதிலே 4 கேள்வி வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது துளசிதாசர் வந்து யாருடைய பக்தியில் சிறந்தவர்னா ராமருடைய பக்தியில். முதல் கேள்வி என்ன நூல் இயற்றியிருக்காருன்னா ராம் சரித் மானஸ். ஓகேங்களா. அந்த நூலை இயற்றியிருக்காரு. எந்த மொழியில் இயற்றியிருக்காருன்னா வந்து இந்தி. 4 கொஸ்டின் ஆச்சுங்களா. 5வது கொஸ்டின் என்னன்னா எந்த ஒரு புதிய பதிப்பாக கருதப்படுது. மகாபாரதத்துடைய ராமாயணோட அந்த மாதிரி அந்த இடத்துல அவங்க ஏதோ ஒரு எபிக் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னா ராமாயணத்துடைய புதிய ஒரு பதிப்பாக வந்து கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. மீராபாய் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ராஜஸ்தானோடைய இளவரசி தான் மீராபாய். ஓகேங்களா. கிருஷ்ணர் மீதான அளவு கடந்த பக்தி காதல்னால கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி ஆண்டாள் வந்து கிருஷ்ணரை வழிபட்டார்களோ அந்த மாதிரி வந்துட்டு பெருமாளை வந்து வழிபட்டிருப்பாங்க ஆண்டாள். ஓகேங்களா. அந்த மாதிரி இவங்களுமே கிருஷ்ணர் மீது கொண்ட காதலால் வந்து என்ன பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணிக்காமல் கடைசி வரைக்கும் இப்படி இருப்பாங்க. அரசு சுகபோகங்களை துறந்து கிருஷ்ணரை தன் கணவராக ஏற்றுக்கொண்டார். பாருங்க. அப்போ வந்து ஒரு இளவரசி ராஜஸ்தானில் ஒரு இளவரசியாக இருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த கடவுளின் மீது பக்தி கொண்ட காரணத்தினால எதுவுமே தேவையில்லை. அவங்க வந்து ஒரு ஒயிட் கலர் சாரியிலே தான் இருப்பாங்க. நிறைய பிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒயிட் கலர் சாரியில் வந்துட்டு ஒரு வீணா வச்சிருக்க மாதிரி ஒரு பிக்சர்ஸ் இருக்கும். அந்த மேலே வந்து முக்காட் போட்டிருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து சுகபோகங்கள்லாம் அவங்களுக்கான சொத்துக்கள் அந்த இளவரசின்ற பட்டம் எல்லாத்தையும் துறந்து கிருஷ்ணரை வந்து தன் கணவராண்டு கிருஷ்ணரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரது பக்தி பாடல்கள் இன்றும் பிரபலமாக உள்ளன. ஸ்டில் இப்போ வரைக்குமே நான் வந்துட்டு இந்த மதுரா அங்கெல்லாம் போயிருந்தோம். ஸோ அப்போ அங்கே போகும்போதுமே இன்ன வரைக்குமே மீராபாய் வந்து இன்னுமே போற்றி பாடிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சு வணங்கிட்டு இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். ஆக்சுவலி நான் ரொம்ப சின்னதில் போனேன். எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. ஓகேங்களா. ஒரு 6th 7th படிக்கும்போது போயிருப்பேன். ஸோ அப்போயே நான் வந்துட்டு அப்போ மீராபாய்னா எனக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு இருந்தது. ஸோ அதனால் ஓகே இவங்க வந்து வணங்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. உங்களுக்கு எப்போயா வந்து டைம் இருந்தீங்க நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி பாஸ் ஆகிட்டு ஒரு டீச்சராக இருக்கீங்க ஃபேமிலியோட ஒரு டைம் போய் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக மதுரா நீங்கள் அந்த பீகார் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. பட் நீங்கள் அந்த மதுரா, ஹரித்வார், ரிஷிகேஷ் இந்த சைட்லாம் போனீங்கன்னா சூப்பர் பக்காவாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் வேணால் வந்து பிஜிடிஆர்பி டீச்சர் ஆகிட்டோன்னே ஒரு ஓத் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நான் பிஜிடிஆர்பி டீச்சர் ஆகிட்டோன்னே வந்துட்டு நான் வந்து ஒரு லீவில் வந்து நான் இந்த மாதிரி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் லிஸ்ட் ஒரு கோல் ரெடி பண்ணிக்கோங்க. அவள் தான் படிக்கிறதுக்குமே இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ பக்தி இயக்கங்களோட முக்கிய கூறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகத்துவ கொள்கை, அதாவது மோனோதிசியம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. பக்தி இயக்கத்தை சேர்ந்த பெரும்பாலானவர்கள் ஒரு கடவுளை மட்டுமே வழிபட்டனர். நீங்கள் நல்லா பாருங்கள். ராமநாதர் ஆகட்டும் ராமரை வழிபட்டார்கள், மீராபாய் கிருஷ்ணரை வழிபட்டார்கள், துளசிதாசர் ராமரை வழிபட்டார்கள், சுர்தாஸுமே வந்துட்டு என்னன்னா அப்படி தான் வழிபடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வந்து சைவமோட வைணவம், அதாவது கிருஷ்ணராகட்டும் ராமராகட்டும் இவங்கள தான் வழிபட்டது அதிகம். ஓகேங்களா. ஸோ இங்கே நீங்கள் தமிழகத்தில் பார்த்தா தான் வந்துட்டு இந்த பல்லவர்கள்னு சொல்லும்போது எக்ஸ்பெஷலி இந்த பாண்டியர்கள் சோழர்கள் நம்ம இது இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் காலத்திலுமே சைவிசம் வந்து அதிகமாக இருந்து சிவனுக்கு வந்துட்டு போற்றி பயங்கரமாக வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே. சிவன் ஆகட்டும் முருகர் ஆகட்டும் இவங்க வந்து நம்ம நிறைய கும்பிடுவோம் தமிழகத்துலேயோ சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் வட இந்தியாவில் போனீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு இந்த நவராத்திரி பூஜைலாம் எடுத்துவாங்க. அதெல்லாம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி பயங்கரமாக விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தியில் பயங்கரமாக கொண்டாடுவாங்க. ஸோ அவங்க அப்படி தான். ஸோ மோனோயிட்டிசம்னா மூணோனா ஒன்றுன்னு அர்த்தமா. ஸோ அப்போ ஒரு கடவுள் கோட்பாட்டை வந்து அதிகமாக எடுத்தவர் தான். ஸோ பாருங்கள் மீராபாய் கிருஷ்ணரை, துளசிதாஸ் ராமரை, சூர்தாஸ் வந்து கிருஷ்ணரை. ஸோ குருநானக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு எந்த உருவமே வந்துட்டு நான் வழிபடலை ஆனால் கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிற மனித உருவம் இருக்கவில்லைன்னு சொல்கிற கபீர் வந்து ராமரையும் யார் அப்படின்னா ராமநாதருடைய சீடர் இந்து முஸ்லீமுடைய கொள்கையை வந்துட்டு யூனிட்டியை வந்து பின்பற்றுறார். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ராமர் கிருஷ்ணர் இவங்க 2 பேர்த்தை தான் வந்துட்டு அதிகமாக வழிபட்டிருக்காங்க. ஸோ கடவுள் விஷ்ணுவாகவோ சிவனாகவோ அல்லது வேறு பெயரிலோ இருக்கலாம் ஆனால் ஒருத்தர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கடவுளுடன் தனிப்பட்ட உறவு, சடங்குகள், சம்பிரதாயங்கள் மற்றும் புரோகிதர்களின் இடையீடு இன்றி நேரடியாக கடவுளுடன் ஒரு தனிப்பட்ட உணர்வுபூர்வமான உறவை ஏற்படுத்தி கொள்ள வலியுறுத்தியது. ஓகேங்களா. நான் இடையில வந்துட்டு ஒரு ஷார்ட் பார்த்துருந்தேன். ஒரு பிராமணர் தான் நினைக்கிறேன். அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா
அவர் நல்லா ஆக்சுவலாக பேசுறது நான் நிறைய கேட்டதில்ல. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு அவர் சொன்னது. என்ன சொல்லியிருப்பான்னா, யார் வந்து இவ்வளோ தேங்காய் வாங்கி கொடுக்க சொன்னது? யார் வந்து அதான் ஆக்சுவலா நமக்கே வந்து ஒரு அறிவுபூர்வமா இருந்தது. நம்ம வந்து ஒருத்தருடைய நடுவுல ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா? அவங்கள வச்சு கடவுள கும்பிடுற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஆனா இவங்கலாம் எப்படி கும்பிட்டுருக்காங்க, டைரக்ட்டாவே வந்துட்டு அவங்க வந்துட்டு கடவுள் கூட ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான் ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கு கடவுள் கூட. ஸோ அதனால அவங்க அப்படியே வந்துட்டு வழிபட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. சாரி ஹஸ்பண்ட். சமூக சமத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதி பாகுபாடுகளை எதிர்த்து பக்தி இயக்க கவிஞர்கள் மற்றும் துறவிகள் பல்வேறு சமூக பின்னணியிலிருந்து வந்தார்கள். ஸோ சாதி பாகுபாடை எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, பல்வேறு பின்னணியிலிருந்து வராங்க. ஓகேங்களா? பிராந்திய மொழிகளின் வளர்ச்சி. சமஸ்கிருதத்திற்கு பதிலாக மக்களின் பேச்சு வழக்கிலான தமிழ், இந்தி, கன்னடம், தெலுங்கு போன்ற பிராந்திய மொழிகளின் பக்தி இலக்கியங்கள் உருவானது. இது இலக்கிய வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் பல்லவர்கள் காலத்தில் எப்படி வந்து சமஸ்கிருதம் கீழோங்கி தமிழ் வந்து மேலோங்கி இருந்ததோ, அதே மாதிரி வந்து அவங்கவுங்க பேசக்கூடிய மதர் டங்க், அதாவது வெர்னாக்குலர், அதாவது அவங்கவுங்க பேசக்கூடிய மதர் டங்க்ல வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பாடல்கள் இயற்றோன்னே இன்னுமே மக்களுக்கு வந்து அது இன்னும் புரிதல் அதிகமாகுது. ஸோ அதனால் இன்னுமே வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ம போதனையின் எளிமை. சிக்கலான தத்துவ கோட்பாடுகளை விவாதிப்பதற்கு பதிலாக கடவுள் மீதான அன்பும் பக்தியும் மட்டுமே முக்திக்கான வழி என போதித்தது. பிஜிடிஆர்பிக்கான முக்கிய கொஷின்ஸ் பார்க்கலாம். சும்மா சிம்பிளான கொஷின் தான். ஓகேங்க, ரொம்ப டஃபாலாம் இல்லை. தென்னிந்தியாவின் பக்தி இயக்கம் தோன்றியதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமணம் மற்றும் பௌத்த சமயங்களில் செல்வாக்கை குறைக்கவும் இந்து மதத்திற்கு புத்துயிர் அளிக்கும். ஏன்னா வந்து 5th செஞ்சுரி 6th செஞ்சுரின்னு பார்க்கும்போது வந்து பௌத்தம் வந்து ரொம்ப ஒரு பீக்கில் இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வந்து பயங்கர பீக்கில் இருந்துச்சு. நீங்கள் பல்லவர்களே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் சமணத்தையும் பௌத்தத்தையும் ஃபாலோ பண்ணவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு என்னன்னா, அதை குறைச்சி தமிழ் வந்து உங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் பக்தி இயக்கம்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவில் குறிப்பாக ஆழ்வார்களுடைய பாடல்கள் தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் திவ்ய பிரபந்தம் நம்பியாண்டார் வந்து தொகுப்பார். ஸோ சைவ திருமுறை ஓகேங்க. சைவ திருமுறையை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. இதுதான் மாற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு விசிஷ்டாத்வைதம். நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, தத்துவைதத்தில் வந்துட்டு என்னென்ன வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. தத்வைதம், துவைதம், ஆத்வைதம் இந்த மாதிரி. இந்த சங்கரன் சொல்லிட்டு அவரை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அத்வைதம் ஃபாலோ பண்ணார். இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசி டிஆர்பியில் உங்களுக்கு வந்து டீச் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். அத்வைதம் ஃபாலோ பண்ணவர் சங்கரர். விசிஷ்டத்வைதம் அதாவது விசிறின்னு வச்சுக்கோங்க. ராமானுஜர் வந்து விசிறிட்டே இருப்பார். விசிஷ்டவைத்வைதம் ஃபாலோ பண்ணவங்க வந்து ராமானுஜர். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு 5வது கேள்வி, பக்தி இயக்கத்தின் தாக்கம் வட இந்தியாவிற்கு பரவியதில் முக்கிய பங்கு யாருன்னா ராமநாதர் தான். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் கபி. சீக்கிய மதத்தை நிறுவியவர் குருநானக். ஓகே, ஃபஸ்ட்டு சொன்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, ராம் சரித் மானஸ் என்ற நூலை எழுதியவர் துளசிதாசர். ஓகேங்களா? பக்தி இயக்கத்தின் ஒரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதி பாகுபாடலை எதிர்த்தல் மற்றும் சமூக சமத்துவத்தை வலியுறுத்தல். 11வது கேள்வி, பக்தி இயக்கத்தால் எந்த கலை வடிவங்கள் வளர்ச்சி பெற்றன? இசை, கவிதை மற்றும் கட்டிடக்கலை வந்து வளர்ச்சி பெற்றனன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே என்னன்னா இது ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எடுத்து வந்திருக்கேன். பக்தி இயக்கம் உண்மையில் சாதி பாகுபாடுகளை அகற்ற பாடுபட்டதா, அல்லது அது ஒரு புதிய வகையான சமூக படிநிலையை உருவாக்கியதா அப்படின்னு கேட்டிருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். பக்தி இயக்கம் குறைந்த சாதியை சேர்ந்த துறவிகளுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு உயர்ந்த இடத்தை வழங்கியது உண்மை. ஆனால் அது சாதி அமைப்பு முற்றிலுமாக ஒழிக்கப்படவில்லை. மாறாக சாதிய படிநிலைகளுக்கு பக்தி என்ற ஒரு புதிய அடையாளத்தை இணைத்தது. பக்தியில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று புதிய பிரிவு உருவாக இது வழிவகுத்திருக்கலாம். பல நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வெவ்வேறு சாதிகளை சேர்ந்தவர்கள் என்றாலும் அவர்களின் சீடர்கள் மற்றும் பிற்கால பக்தி அமைப்புகள் மீண்டும் சாதி சார்ந்த படிநிலையை உருவாக்கின. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு வேண்டாம் அப்படின்றனால உருவாக்குறாங்க. ஆனால் இவங்க வந்து என்னன்னா பின்னாடி ஃபாலோ பண்ணவங்களாம் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ பக்தி இயக்கமுடைய கொள்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சமூகத்தில் ஏற்பட்ட அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்களுடன் எவ்வாறு தொடர்புபடுத்தலாம்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பல்லவர் மற்றும் சோழர்கள் போன்ற மன்னர்கள் வந்து பக்தி இயக்கத்திற்கு ஆதரித்தார்கள். சமண மற்றும் பௌத்த சமயங்கள் செல்வாக்கு வந்து குறைந்தது. அரசு அதிகாரத்தை வந்து வலுப்படுத்த உதவியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில்கள் பொருளாதார மையங்களாக மாறின. அவை கலை, கைவினை மற்றும் வணிக நடவடிக்கைகளை ஊக்குவித்தன. கோயில்கள் பெரும் செல்வம் குவித்ததால் அவை நீதி நிறுவனங்களும் செயல்பட்டன. தென்னிந்தியாவில் பக்தி இயக்கம் அதன் தத்துவங்களை வட இந்தியாவிற்கு எவ்வாறு பரப்பியதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதேதாங்க. ஸோ பக்தி இயக்கமோட ஒப்பீடலான்னு சொல்லியிருக்கேன். அதில் நம்மளுடைய கருத்து. ஸோ இசையை வந்து எப்படி இருக்குது, விமர்சனம் எப்படி இருக்குது, விமர்சன பார்வை எப்படி இருக்குது, ஆண்டாள், காரைக்கால் அம்மையார், மீராபாய் போன்ற பெண் பக்தர்கள் பக்தி இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார்கள். பெண்கள் பற்றி கேட்டாங்கன்னா இவங்கெல்லாம் முக்கியமானவர்கள். ஓகேங்களா? ஸோ வந்து பக்தி இயக்க அமைவல் தான் இதில் இன்னமும் நிறைய இருக்குங்க. சங்கரர் வருவார், இன்னும் நிறைய பேர் வருவார். ஆக்சுவலாக வந்து துக்காராம், அவங்களாம் ராம்தாஸ், இவங்களாம் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களையுமே படிச்சுக்கோங்க. நம்ம தென்னிந்தியா ஒரு சின்ன கண்ணோட்டமாக தான் பார்த்தோம். தேங்க்யூ ஹஸ்பண்ட்ஸ். இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் சீரியஸ் போடலான்னு இருக்கேன். ஃப்ரீ டெஸ்ட். ஓகேங்களா? அட்டன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஹஸ்பண்ட்ஸ். உங்களுக்கு
டெஸ்ட் சீரியஸ் வந்து ஆன்லைன் பிஜிடிஆர்பி வந்து அட்டெண்ட் பண்ணுன்றதை நான் மேலே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு என்ன அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.